வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கல்யாண வைபோகமே கதையின் 14வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சந்தானம் தனக்கு ஒன்றும் கஷ்டமில்லை என்று சொல்லி மணியை பார்க்க விழா தொடங்க சரியாக 2 நிமிடம் இருந்தது. அப்போது சேஷாத்ரி யாரையோ பார்த்து, தோ அவரே, ஓ அந்த ஆத்து பையன் மட்டும்தான் வந்திருக்காப்புல இருக்கு என்று சொல்லி அப்போதுதான் வேகமாக உள்ளே நுழைந்து கொண்டிருந்த பிருத்வியை நோக்கி செல்ல சந்தானம் வியப்பில் இல்லை அதிர்ச்சியில் இருந்தார். மேடையில் இருந்ததால் அவன் வருவது அவருக்கு தெரிந்தது. இதுவே கீழே தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டிருந்த ராமுக்கும் சம்யுவுக்கும் பிருத்வி வந்தது அவன் அவர்களுக்கு அருகே வந்து அமர்ந்த போதுதான் தெரிந்தது. சேஷாத்ரி எவ்வளவோ கேட்டுக்கொண்டும் மேடை ஏற மறுத்துவிட்டான் அவன். 2 இருக்கை தள்ளி அமர்ந்திருந்த ராமை பார்த்து புருவங்கள் உயர அந்த வியப்பின் தொடர்ச்சியாக ஒரு சின்ன புன்னகை. அவ்வளவே கவனம் மேடையின் மீது சென்றது. விழா சின்னதாக இருந்ததால் சீக்கிரமே முடிந்து விட்டாலும் சம்யுவுக்கு ஒரு பயிற்சி முகாமுக்கு செல்ல வேண்டி இருந்ததால் அவள் உடனேயே ராமுடன் கிளம்பிவிட்டாள். பிருத்வி புறம் மறந்தும் திரும்பவில்லை. இவர்களை அந்த நிலத்தை சென்று பார்க்க அழைக்க சந்தானத்துக்கும் பிருத்திவிக்குமே மறுக்க முடியவில்லை. அப்பா நாங்க வண்டியை எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு அனுப்புவா? இல்லை ராம், எனக்கு இன்னும் 1 மணி நேரத்துல வண்டி வேணுமே, ஒரு நிமிஷம் இரு என்றவர் அங்கே சற்று தூரத்தில் சேஷாத்ரியுடன் பேசிக்கொண்டிருந்த பிருத்வியை அருகில் வருமாறு அழைத்தார். பிருத்வி, இங்க வாப்பா, நீ இப்பவே கிளம்பணுமா? இல்ல சார், அவங்க இடம் பார்க்கணும்னு சொன்னாங்க, நானும் சீக்கிரம் போகணும். ஏன் ஏதாவது வேண்டுமா சார்? நிமிடத்துக்கு ஒரு சார் போட்டதை கேட்ட சந்தானத்துக்கே எரிச்சல் என்றால் சம்யுவுக்கு அதைவிட எரிச்சல். சந்தானத்தின் மனதில் பிருத்வி மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு போனான். அவர்கள் குடும்பம் ஒன்றும் பணக்காரர்கள் இல்லை என்று தெரியும். ஊரில் நிலம் இருந்தாலும் அது ஓரளவுக்குத்தான். இங்கே இந்த மாதிரி இடத்தில் நிலம் கிடைத்தும் அதை லாபகரமாக பெரிய வெளிநாட்டு நிறுவனத்தின் தேவைக்கேற்ப ஒரு பெரிய விலைக்கு விற்காமல் அதை ஒரு அறக்கட்டளைக்கு என தாரை வார்த்து கொடுப்பது அவரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. பெரிய உள்ளம் வேண்டும். இது பிருத்வி மட்டும் தனியாக எடுத்த முடிவாக இருக்க முடியாது. வரதனுமே இதற்கு முழு மனதுடன் சம்மதித்திருக்க வேண்டும். இப்போது வரதன் மேலும் மதிப்பு வந்தது சந்தானத்துக்கு. பாறைக்குள் பனியோ பணம் என்ற ஒன்றை தாண்டி மனித நேயம் மனித பண்பாடு என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்ற உண்மையை அவர் ஒத்துக்கொண்டார். பிருத்வி அவர் முகத்தையே பார்த்து நிற்க, பிருத்வி, ராம் கிளம்பணுமாம், நான் உங்கூட வரட்டுமா? நமக்கு 2 பேருக்குமே இன்னும் 1 மணி நேரமாவது ஆகும். இங்க என்னப்பா சொல்ற? எனக்கு உங்கூட கொஞ்சம் பேசணும் வேற. அதெல்லாம் நம்ம கம்பெனி விஷயமாத்தான். ஒத்துக்கொள்வான் என்ற நம்பிக்கையில் இப்போது மகனிடம் திரும்பி, நீ நம்ம வண்டியில போயிடுறாம், அப்படியே சம்யுவை நம்ம ட்ரைனிங் சென்டர்ல டிராப் செஞ்சிடு, நான் பிருத்வியுடன் வருகிறேன் என்று சொல்ல ராம் சங்கடமாக பிருத்வியை பார்த்தான். அன்று முழுவதும் சில தனிப்பட்ட காரணங்களுக்காக அலுவலகம் வர இயலாது என்று அவன் கூறியிருந்தான். அது என்ன தனிப்பட்ட வேலை என்று ராமுக்கு தெரியும். அன்று அவன் வருங்கால மாமனார் மாமியாரின் 30வது திருமண நாள் என்று அவனுக்கு தெரியும். அதான் வசு புலம்பிக் கொண்டே இருந்தாளே. இவன் ஒழுங்காக எல்லாம் பேசியிருந்தால் இந்நேரம் 2 கல்யாணமும் நடந்து இவர்களுமே அந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கலாம் என்று அவர்கள் கோயிலுக்கு சிறப்பு பூஜைக்கு செல்வது கூட தெரியும். ஆனால் சுஜி ஒன்றும் சொல்லாத நிலையில் இவனுக்கு அங்கே தானாக போவது சரியில்லை என்றும் இருந்தது. அவளை பார்க்காமல் எப்படி சுஜியின் முடிவு இவனுக்கு தெரியும் என்று முக்கியமான விஷயத்தை கோட்டை விட்டு விட்டான். இப்போது சந்தானம் அவனுடன் வருகிறேன் என்று தடாலடியாக சொன்னதும் இவன் அதை மறுக்க வாயெடுக்கும் முன் பிருத்வி, இல்ல ராம், இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், யூ கேரி ஆன் என்று அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே ராம் கிளம்பினான். அங்கேயே நின்று கொண்டு பிருத்வியுடன் பேசாமல் அவன் முகத்தை ஏக்கத்துடன் பார்க்க சம்யுவால் முடியாததால் அவள் இந்த பேச்சு ஆரம்பிக்கும் முன்னே வாசலுக்கு சென்று காரில் அமர்ந்திருந்தாள்.
அன்று பிருத்வியின் அலுவலகத்தில் நடந்த அந்த கருப்பு ரோஜா சம்பவத்துக்கு பிறகு அடுத்த 1 மாதம் கழித்து அவள் வீட்டுக்கு 2 கருப்பு ரோஜா செடி வாங்கி வந்து பிருத்வியே வாசலில் இருந்த காவல்காரனிடம் கொடுத்துவிட்டு சென்றிருந்தான். அவளை பார்க்க கூட முற்படவில்லை. அதனால் வந்த கோபம் வேறு. கூடவே ராம் சுஜிக்கு சிந்திக்க அவகாசம் கொடுத்ததை பாராட்டி கோந்து பேசவே இவளுமே அதே மாதிரி செய்தால் என்ன என்ற எண்ணமே அவளை அவனிடமிருந்து தள்ளியே நிற்க செய்தது. இந்த பல மாதங்களாய் அவனுடைய தனி அலுவலகத்தில் இருந்திருந்தால் அவனை அணுகுவது வேறு. இங்கு அலுவலகத்தில் எல்லோர் முன்னிலையில் அவனை அடிக்கடி தொந்தரவு செய்ய அவள் மனம் ஒப்பவில்லை. அவன் அவளிடம் பேசாதது வேறு உறுத்த எல்லாமாக சேர்ந்து உள்ளுக்குள்ளே கனன்று கொண்டிருந்தது. இங்கே சம்யுவுக்கு இப்படி என்றால் அங்கே சுஜியின் பொறுமை எல்லை கடந்து கொண்டிருந்தது. இப்போது அந்த விழா நடந்த இடத்தில் சிறிதாவது தன் பக்கம் திரும்புவான் என்று மிகவும் ஆவலாக எதிர்பார்க்க அவனோ சம்யு என்ற ஒருத்தி அங்கு இருப்பதை கண்டுகொள்ளவே இல்லை. காரில் உட்கார்ந்து கொண்டு கடுப்பில் இருந்தபோது ராம் மட்டும் அங்கே வந்தான். அப்பா எங்க ராம்? அவருக்கு லேட் ஆகுமாம், நாம் கிளம்பி போகலாம். காரை திருப்ப அனுப்புறதுக்கே டைம் ஆகுமே. பிருத்வியுடன் வருகிறேன் என்று நம்மை கிளம்ப சொன்னார். அந்த கொம்பேரி மூக்கன் சரி என்றானா? பக்கென்று சிரித்து விட்டான் ராம். என்ன மரியாதையெல்லாம் பலமா இருக்கு சம்யு. உன்னோட ஹீரோ உன் பக்கம் திரும்ப கூட இல்லை என்ற கோபமா? நீ பேசாத. அங்க மட்டும் என்ன வாழுதாம்? உன்னோட ஆள் உன் விருப்பத்தை சொன்னதும் விட்ரா சாமின்னு நாட்டை விட்டே போயிட்டா. அதுக்கு ஏன் ஹீரோ இன்னும் என் பக்கத்துல தான் வந்திருக்கார். ஆல்சோ புது பொசிஷன். சோ பிருத்வியுமே ஒரே பிஸி. அதான் நானுமே கொஞ்சம் விட்டு பிடிக்கிறேன். இதுதான் கீழே விழுந்தாலும் துப்பட்டால் அழுக்குப்படலையா? சிரித்தாள் சம்யு. பரவாயில்லையே ராம், நீ கூட பாட்டி கூட சேர்ந்து புது மொழி எல்லாம் கண்டுபிடிக்கிற. நாட் பேட் அட் ஆல். சரி கிளம்பலாம். அது சரி, பிருத்வியும் அப்பாவும் என்ன பேசுவாங்க? சதா அண்ணா வண்டி எடுங்க, ஐயா அப்புறம் வருவாரு. இருவரும் தத்தம் ஜோடியை பற்றி பேசிக்கொண்டே காரில் ஏறினார்கள். சுமார் 45 நிமிடத்தில் அவர்கள் வந்த வேலை முடிந்துவிட பிருத்வி காரிலே சந்தானத்தை அழைத்து கொண்டு அவனும் கிளம்பினான். முதல் 10 நிமிடத்துக்கு இருவரும் ஒன்றும் பேசவில்லை. பின்பு சந்தானம்தான் பேச்சை துவக்கினார். பிருத்வி, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இந்த நிலம் உங்க குடும்பத்துல நடந்த ஏதோ சொத்து சண்டையில உங்க பக்கம் தீர்ப்பாகாம ரொம்ப வருஷமா இழுத்துக்கிட்டு இருந்தது தானே? எங்க கல்யாணத்தின் போதே இத பத்தி பேசிட்டு இருந்தாங்க, அதனால தெரியும். ஆமா சார், எங்க தாத்தா காலத்து கேஸ் இது. இத்தனை வருஷமா கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு இப்பதான் தீர்ப்பாச்சு, ஒரு 3 மாசத்துக்கு முன். அதனாலதான் இத்தனை வருஷமா இந்த ட்ரஸ்ட்காரங்க கேட்டும் எங்களால கொடுக்க முடியல. தீர்ப்பு எங்க பக்கம்தான் வரும் என்றாலும் நிலம் கைக்கு வரணுமே, அதான் வந்ததும் கொடுத்துட்டோம். பிருத்வி, இது நல்ல பிரைம் ஏரியா. இதை மட்டும் ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு கொடுத்திருந்தால் கோடி கோடியாய். அவரை முடிக்க விடாமல் இடையிட்ட பிருத்வி, சார் வேற ஏதாவது பேசலாமே. கொடுத்து முடித்ததை பற்றி பேசினால் கொடுத்ததுக்கு பலன் இல்லை. இது உங்கள மாதிரி நிறைய தொண்டு நிறுவனங்களுக்கு உதவுகிறவர்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டும் என்பது இல்லை இல்லையா? மேலும் இந்த நிலம் இல்லாமல் தான் இவ்வளவு வருஷமா இருந்திருக்கோம். அதுவும் நல்லாவே இருந்திருக்கோம். பாருங்க, எங்க அப்பா எங்களை நிறைய தன்னம்பிக்கையோடு வளர்த்திருக்கார். நானுமே இப்போ ஒரு பெரிய கம்பெனியில பங்குதாரரா இருக்கேன். சொல்லப்போனா நானா நிறுவிய மற்றொரு கம்பெனியிலும் முக்கிய பதவி வகிக்கிறேன். இதற்கு மேலும் வந்து என்ன ஆக போகுது? ஆனா இந்த இடத்துல அவங்க கட்டப்போகிற மருத்துவமனையால பயன்பட போறது நிறைய மனுஷங்க. அது போதும் சார். இதெல்லாம் அவருக்கு தெரியும் என்றாலும் ஒரு உள்குத்தோடு இதை சொல்ல அது அவருக்கும் புரிந்தது. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் நேர்மையும் உண்மையும் ஒலிப்பதை ரசித்தவாறே வியந்திருந்தார் சந்தானம். அவர் இதுவரை பழகிய வட்டாரத்திலும் சரி, அவருமே கூட முதலில் சுய லாபத்தை பார்த்த பிறகுதான் அடுத்தவருக்கு என்ற கொள்கை கொண்டவர். ஆனால் கையில் அரும்பாடுபட்டு நெடு நாட்களுக்கு பிறகு பூர்வீக சொத்து என்று கிடைத்த இடத்தையும் இப்படி ஒரே நாளில் தானமாக கொடுப்பது என்றால் இவனுக்கு என்ன குறை? அந்த நிமிடத்தில் தன்னை விட பணக்காரனாக, குணம் என்னும் பணம் மிகுந்தவனாக அவரது கண்களுக்கு தெரிந்தான் பிருத்வி.
எஸ், யூ ஆர் ரைட். எப்படி இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள் பிருத்வி. நீ இன்றைக்கு நேராக ஆபீஸ் தான் போக வேண்டும் இல்லையா? நானுமே அங்கு வருகிறேன். இல்ல சார், ஐ ஹாவ் அ பர்சனல் கமிட்மெண்ட். நான் உங்களை டிராப் செய்துட்டு போகணும். ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷனா? எஸ் சார், என் பெற்றோர்களின் 30வது திருமண நாள் இன்று. அதான் எல்லாருமே கோவிலுக்கு போவதாக பிளான். இந்த விழா திடீர்னு வரவே இங்கு வரவேண்டிய சூழ்நிலை. வரவில்லை என்றாலும் கேட்கவில்லை. ஓ அப்படியா? குட். ஏன் பிருத்வி, 30th ஆனிவர்சரி அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். எங்களுக்கெல்லாம் அழைப்பு கிடையாதா? கேட்ட அவருக்கே கேட்டதும் வியப்பு தோன்றியது என்றால் அதை கேட்டிருந்த பிருத்வியின் நிலையை என்ன சொல்ல? கண்டிப்பா கற்பகாம்பாள் கோவில்ல தான் பூஜைக்கும் அபிஷேகத்துக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அப்படியே அங்கு அன்னதானத்துக்கும் பணம் கட்டியிருக்கோம். உங்களுக்கு சௌகரியப்படும் என்றால் தாராளமா வாங்க. பட் தயவு செஞ்சு வீட்டில் ஆன்ட்டியை அழைச்சிட்டு வந்தா அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஒரு நிமிஷம். அலைபேசியில் ராம் நம்பருக்கு ஒரு அழைப்பை தட்ட அந்த பக்கம் ராம் எடுத்தான். சொல்லுங்க டாட், கிளம்பிட்டீங்களா? நீங்க சிட்டிக்கு உள்ள வந்ததும் தகவல் கொடுங்க. பிருத்வி இன்னைக்கு வேற எங்கேயோ போகணும்னு லீவ் எடுத்திருக்காம்பா. தெரியும் ராம், அதுக்கு தான் ஃபோன் செஞ்ச. சம்யு கிட்ட கேளு, அவளோட ட்ரைனிங் இன்னைக்கு வேற யாராவது செய்வாங்களான்னு. நீங்க 2 பேரும் என்னோட இடத்துக்கு வந்தா நல்லா இருக்கும். நீ சம்யு கிட்ட பேசிட்டு சொல்லு. அவர் போனை வைத்து விட்டார் என்று நினைத்து அண்ணனும் தங்கையும் பேசியது அவருக்கு தெளிவாக காதில் விழுந்தது. என்ன ராம், அப்பா என்ன சொல்றார்? சம்யு வேற யாராவது இன்றைய ட்ரைனிங் கொடுக்க முடியுமான்னு உன்னை கேட்க சொன்னார். எங்கேயோ போகணுமாம், எங்கேன்னு சொல்லல. திடீர்னு என்னப்போ? நாம அங்கிருக்கும் போது ஏன் இத சொல்லல? ஒண்ணுமே புரியல. ஏராம், உன்னோட விஷயம் அப்பாவுக்கு எப்ப சொல்ல போற? நீ வேற சம்யு, சுஜி இன்னமும் ஒரு பாசிட்டிவ் பதிலே சொல்லல. நடுவுல ஆப்பிரிக்கா பயணம் வேற. அது சரி, நீ பிருத்வியை விரும்பும் விஷயத்தை மத்தவங்க அவர் காதுல போடும் முன்னாடி நீயே சொல்லிடு. அதான் யோசனையா இருக்கிறாம். எப்போ பிருத்வியை நம்ம கம்பெனியில சேர்த்து கொள்ள அவராகவே முன் வந்தாரோ அப்போதே எனக்கு நிறைய நம்பிக்கை வந்தது. ஆனா இந்த பிருத்வி மட்டும் இன்னைக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்யலை என்றால் நம்ம பக்கமும் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் இல்ல? ஏன்னா நம்ம அப்பாவுக்கு ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். கரெக்ட் சம்யு, நான் கூட பிருத்வியை அங்க பார்த்ததும் அசந்துட்டேன். அப்புறம் அவன் அந்த நிலத்தை அப்படியே ஒரு பொது காரியத்துக்கு கொடுத்தது முதலில் கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. அதுவும் இந்த இடத்துல நிலம் என்றால் அது கோடி கோடியாய் பெறும். அதை விழாம கொடுத்தாங்கன்னா பட் சிம்பிளி கிரேட் இல்ல சம்யு? இப்படிப்பட்ட வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அப்பாவுக்கு கொடுத்து தான் வச்சிருக்கணும். என்ன சொல்ற? 100% கரெக்டா. எனக்கு கூட வருத்தம் இருந்தது. பட் என்ன உயரிய கொள்கை, பணக்காரங்க கொடுக்கறது ஒன்றும் பெருசில்ல. இப்படி நிறைய பணம் வந்ததும் அதை தங்களுடைய சொந்த மேம்பாட்டுக்கோ ஆதாயத்துக்கோ வச்சுக்காம ஒரு சேவை மையத்துக்கு தானமா கொடுத்தது. அப்பா மட்டும் இல்லை என்றால் என்னோட பிருத்வியை அப்படியே அப்படியே முகம் சிவக்க சொல்வது அண்ணனிடம் என்று அப்போதுதான் உணர்ந்து நிறுத்தினாள். இவை அனைத்தும் ஒரு வார்த்தை விடாமல் சந்தானம் காதில் விழ அவர் மெதுவாக போனை அணைத்து சட்டை பையில் போட்டு சீற்றில் பின்னுக்கு நன்றாக சாய்ந்து கொண்டார். மகனும் மகளும் தங்களுக்கான துணையை இவர் யார் வேண்டாம் என்று இருந்தாரோ அவர்கள் வீட்டிலேயே தெரிந்தெடுத்திருந்ததை உணர்ந்து அவருக்கு திகைப்பும் ஆச்சரியமும் இருக்க வருத்தமோ கோபமோ சிறிதளவும் இல்லாதது அவருக்கு நன்றாய் புரிந்தது. கண்ணை மூடி சாய்ந்து கொண்டிருந்தவரை ஓரக்கண்ணால் பார்த்தான் பிருத்வி. அவங்களால வர முடியலையா? பரவாயில்ல சார், வேற வேலை இருக்கும், புரியுது. பிருத்வி, நீ என் பொண்ணு சம்யுக்தாவை பத்தி என்ன நினைக்கிற? அவளை பிடிச்சிருக்கா என்று அவன் கேட்டதை விட்டு இதை கேட்க பிருத்வி கையில் கார் ஒரு குலுங்கு குலுங்கியது. மெதுவாக அதை சீராக்கியவன் காரை ஓரமாக நிறுத்தி ஒரு நிமிடம் கண் மூடி நிலைப்படுத்தினான் அலை பாய்ந்த தன் மனதை. தனது காரை நிறுத்தி ஸ்டீரிங் வீலில் 2 கைகளையும் கோத்தவன் திரும்பி அவரை நேர் பார்வை ஒன்று பார்த்தான். அவர் முகத்திலிருந்து ஒன்றும் பிடிபடவில்லை. அந்த சம்யு எதையாவது இப்போது போனில் சொன்னாளா? இல்லை இதை பற்றி பேசுவதற்காகவே தன்னை அழைத்து செல்லுமாறு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டாரா?
அவர் மனதில் நினைப்பதை காண்பித்து அதை எதிரில் இருப்பவர் படித்துவிட்டால் பின்பு இத்தனை நாள் வளர்த்த கட்டுக்கோப்பும் கட்டுப்பாடும் உபயோகம் இல்லாமல் போய்விடுமே. எதுக்கு இந்த திடீர் கேள்வி சார்? சம்யுக்தா மேடம் என்ன சொன்னாங்க? என் பொண்ணு என்ன சொல்லியிருப்பான்னு எதிர்பார்க்கிற பிருத்வி? இல்ல என்ன சொல்லி இருக்கணும்னு விருப்பப்படுற நீ? ஐயோ, இது என்ன வம்பா போச்சே. நான் அவரை 2 கேள்வி கேட்டால் அவர் பதிலுக்கு என்னிடமே 2 கேள்விகளை கேட்கிறார். நான் கேட்டது சாதாரணமான கேள்விகள். அதற்கு விடை அவருக்கு தெரியும். அதை என்னிடம் சொல்றதுலயும் எந்த சிரமமும் இருக்காது. ஆனால் அவர் கேட்ட கேள்விகள் என்னை ஏதோ எடை போடுற மாதிரி இல்ல இருக்கு. என்னத்தை சொன்னா இந்த சம்யு? குடைந்தன 1000 வண்டுகள் மண்டைக்குள். ஆனால் அவனுமே பழம் தின்ற கொட்டை போட்டு அதில் ஒரு மரம் இல்லை, ஒரு தோப்பே வளர்க்க ஆசைப்படுபவன். அதனால் கண்களை இமைகள் மறைக்க பார்வையை மீண்டும் அவர் கண்களை நோக்கி செலுத்தினான். நான் விருப்பப்படுறது படாதது இதெல்லாம் என்னுடைய சொந்த விஷயம் சார். மன்னிக்கணும் இப்படி பேசுவதற்கு. ஆனால் அதுதான் உண்மை. நீங்க இப்படி என்கிட்ட கேட்க வேண்டிய காரணம்? இதை நானாகவே உன்னை பத்தி இந்த சில மாதங்களில் தெரிஞ்சு புரிந்து கொண்டதில் வந்த கேள்விகளா இருக்கலாமே. என் பொண்ணு எதையாவது சொல்லித்தான் உன்னிடம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா பெண்களை பத்த தகப்பன் மாதிரி தானே நானும். அவளுக்கும் காலாகாலத்துல கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டியதுதானே முறை. அப்போதும் அவன் பேசாமல் இருக்க அவரே தொடர்ந்தார். ஏன் உங்க வீட்டுல கூடத்தான் சம்யு வயசுல ஒரு பொண்ணு இல்லையா? சுப்ரஜா. சுஜி இல்லை அவ பேரு. 1-2 தடவை பார்த்திருக்கேன். உங்க பெற்றோர்களுக்கும் என்ன மாதிரியே பொறுப்பும் ஒரு நல்ல இடத்துல பொண்ணை கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்னு இருக்குமே, சரிதானே? இதற்கு என்ன சொல்வான்? ஆமாம் என்று சொன்னால் நானுமே அதே ஆர்வத்தில் உன்னிடம் கேட்டேன் என்று சொல்லலாம். இல்லை என்றாலோ தன்னுடைய பெற்றோர் பொறுப்பற்று இருப்பதாக தானே சொல்வது போல் அமையும். அந்த நேரத்திலும் அவரின் சாதுரியமான கேள்விகளை மெச்சினான் பிருத்வி. சரியான விடா கொண்டன். அதான் இவர் பெத்த பெண்ணும் விடாப்பிடியாக என்னை சுற்றினாள். பேசாமல் வணிகத்துறைக்கு வருவதற்கு பதில் இருவரும் சட்டம் படித்திருக்க வேண்டும். பாவம் நீதிபதிகளும் குற்றவாளிகளும் தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் ஒரு பக்கம் நீதிபதிகள் இவர்கள் கட்சிக்காரர்களுக்கு சாதகமான தீர்ப்பு சொல்லியிருப்பார்கள். குற்றவாளிகள் இவர்கள் கேள்வி கணைகளை தாங்க முடியாமல் தாங்களே தங்கள் குற்றத்தை ஒத்துக்கொண்டும் இருப்பார்கள். எங்கே நிஜமா சொல்லு பிருத்வி, நீயும் இந்த கம்பெனியில் வந்து சேர்ந்தது முதல் அவளை முன்னர் சந்தித்ததை விட குறைவான முறைகளை பார்த்திருக்கிறாய் இல்லையா? அதான் ஏன்? இப்போதுதான் உரைத்தது அவனுக்கு. போர்டு மீட்டிங்குகளிலும் இவன் கருமமே கண்ணாயினராக இருந்தான். அவளை அந்த போர்டின் முக்கிய அங்கத்தினர் என்ற முறையில் பார்வையிட்டானே ஒழிய வேறு எந்த எண்ணமும் இல்லை. அப்படி அவனை துரத்தி துரத்தி அலுவலகத்துக்கு வந்து வம்பு செய்தவள் ஏன் அவள் கோட்டையிலேயே இருந்தும் அடிக்கடி சந்திப்பது இருக்கட்டும், பேசக்கூட செய்யவில்லை. இன்று பார்த்தபோது கூட உடல் மெலிந்தாற் போல இருந்தது. ஒருவேளை இந்த கால பெண்கள் மாதிரி உணவு கட்டுப்பாடோ, இல்லை அதீதமாக உடற்பயிற்சி செய்கிறாளோ? நன்றாகத்தானே இருந்தாள். இல்லை எல்லாம் பாட்டியின் கைங்கரியமோ? தன்னோடு ஜோடி சேர் என்று சம்யுவையும் இழுத்தார்களோ? சந்தானம் தொண்டையை கனைத்ததும் தான் அவர் கேட்ட கேள்விகளுக்கு விடையை எதிர்பார்க்காமல் இங்கிருந்து நகரவிடப் போவதில்லை என்று புரிய தலையை ஆமாம் என்று தெரியும்படி குத்து மதிப்பாக ஆட்டினான். என்ன பிருத்வி, ஆமாம் என்று சொல்கிறாயா? மெதுவாக கரையில் ஊனுறக்கம் மறந்து மணிக்கணக்கில் காத்திருந்து தண்ணீர் பரப்பில் போட்டிருந்த கொக்கியில் ஒரு பெரிய திமிங்கலம் வந்து சிக்கினால் எவ்வாறு கவனத்துடன் ஒரு மீனவன் இழுப்பானோ அதே லாவகத்துடன் அவனை இழுப்பது போல் பட்டது அவனுக்கு. கரெக்ட் சார், எஸ், நீங்க சொல்வது சரிதான் என்று அவன் வீட்டிலும் அவன் தங்கையின் வாழ்வு குறித்து சிந்திக்கத்தான் செய்வார்கள் என்றதை மனதில் கொண்டு சொன்னான். குட், அப்போ சம்யுவை உனக்கு பிடிச்சிருக்கு. எக்ஸலண்ட். இந்த பதிலத்தான் உன்னிடம் எதிர்பார்த்தேன் பிருத்வி. ஆனா என்ன, இதை நான் கேட்காமல் நீயாகவே என்னிடம் சொல்லியிருந்தால் இன்னமும் நன்றாக இருந்திருக்கும் என்று முடித்து அவன் தொடையில் தட்ட நிஜமாகவே துள்ளினான் அவன். சார், இனிமேல் என்ன சார், அழகா மாமான்னு கூப்பிடுப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா இவர்தான் எதிர்பாருன்னு இருந்தோம், இவரே இப்படி உற்சாகமா இருக்காரேன்னு யோசிக்கிறையா? எவ்வளவு படம் இருந்தாலும் நானும் ஒரு பாசம் மிகுந்த தகப்பன் தாப்பா. உனக்கு இப்ப புரியாது. உனக்கும் சம்யுவுக்கும் பிள்ளைகள் பிறந்து
அவர்கள் இப்படி கல்யாணத்துக்கு தயாரா இருக்கும்போது நான் சொல்வது சரிதான்னு உனக்கு புரியும். குட், இப்பவே உங்க அப்பா கிட்ட பேசிடுறேன். கிளப்பு காரை. சாரி, கிளப்புங்க மாப்பிள்ளை சார் என்று சிம்ம சிரிப்பு சிரிக்க அவர் எதிரில் மாட்டிக்கொண்ட வலைமானாக நெளிந்தான் பிருத்வி. ஒரு நிமிஷம் சார், நீங்க நான் சொன்னதை தவறா புரிஞ்சிருக்கீங்க. நான் ஆமாம் என்று சொன்னது, ஆமாம் எங்க வீட்லயும் சுஜிக்கு நல்ல இடத்துல மாப்பிளை பார்க்கிறோம்னு சொல்ல வந்தேன் என்று. அந்த எங்க வீட்ல எங்க சுஜி நல்ல இடத்தில் எல்லாவற்றிலும் கூடுதல் அழுத்தம் கொடுத்து சொல்ல அவர் முகம் லேசாக கன்றியதோ. ஒரு பக்கம் ஒரு மலையை கையால் தகர்த்தெறிந்த பெருமையில் மனம் வெற்றியில் திளைக்க, மற்றொரு பக்கம் அந்த பெரிய மனிதர் தன் சொற்களால் வாடுவதை ஏனோ மனம் விரும்பவில்லை. ஏன் என்று கொஞ்சம் மூளையை கசக்கி யோசித்திருந்தால் அப்போதே உண்மை புலப்பட்டிருக்கும். எங்கே, அதற்குத்தான் கவசம் அணிவித்து ஒளித்து வைத்திருந்தானே. சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் போல அவர் நிமிர்ந்து உட்கார்ந்து, பிருத்வி, நிஜமா சொல்லு, உனக்கு சம்யு பேர்ல எந்த அபிப்பிராயமும் இல்லையா? நிஜமா பிடிச்சிருக்கா இல்லையா? வாய் மெய் சொல்ல தயங்குமோ என அஞ்சி வாய்மையை கண்களில் தேடினார். சார், நிஜமா தான் சொல்றேன். 1-2 நேரங்களில் மனம் சலனப்பட்டது உண்டு. அது என்னை மாதிரி வயசு பசங்களுக்கு உங்க பெண்ணை மாதிரி இருக்கிறவங்களை கண்டால் இயல்பாகவும் இயற்கையாகவும் வர ஹார்மோன்களின் ஈர்ப்புதான். மற்றபடி வேறு எதுவும் பிரத்யேகமா ஈடுபாடு கிடையாது சார். அப்படி உங்க பெண் சொல்லி இருந்தாலோ அல்லது நீங்களே அப்படிப்பட்ட முடிவுக்கு வந்திருந்தாலோ சாரி, எனக்கும் அதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. மவனே இரு, எங்க சொல்லணுமோ அங்க போட்டு கொடுக்கறேன். மனசாட்சிக்கு அவன் காது கேட்காது என்று தெரியாது, பாவம். அப்படியா, சரி. மனதில் எழுந்த லேசான ஏமாற்றத்தை குரலில் கொஞ்சம் கூட காண்பிக்கவில்லை அவர். சரி ராம், உன் தங்கை சுஜியை விரும்புறது தெரியுமா உனக்கு? உன் தங்கை என்ன சொல்றா? இது இல்லாவிட்டால் அடுத்தது என்று பேச காரணமில்லாமல் எரிச்சல் வந்தது பிருத்விக்கு. இல்ல சார், இதை உங்க மகன்கிட்ட தான் நீங்க கேட்கணும். ராம் சுஜியை விரும்புறானான்னு. ஆனா என்னால நிச்சயமா சொல்ல முடியும், சுஜிக்கு அந்த மாதிரி எண்ணமெல்லாம் இல்லை. அவ உண்டு, அவ படிப்பு உண்டுன்னு இருக்கிற பொண்ணு அவ. தயவு செய்து என்கிட்ட கேட்ட மாதிரி வேற எங்காவதோ இல்லை அவளிடமோ கேட்காதீங்க சார், ப்ளீஸ். திஸ் இஸ் மை ரிக்வெஸ்ட். இதற்கு மேல் பேசுவதற்கு அவர் என்ன முட்டாளா? ஆனால் மனதில் முடிவு செய்து விட்டார், இவர் பெண்ணையும் பையனையும் வேண்டாம் என்பதா. மேலும் பிருத்விதான் தன்னுடைய மருமகன் என்று முடிவே செய்து விட்டார் அவர். ராமும் மனதில் தன்னை போலவேதான் அந்த சுப்ரஜாதான் அவனுக்கு என்று முடிவு செய்து விட்டால் அதிலிருந்து இம்மியும் மாறமாட்டான். எந்த காயை எங்கே நகர்த்தினால் செக்மேட் வைக்கலாம் என்ற யுக்தியையும் செயல்முறை திட்டத்தையும் அவரது மூளை கம்ப்யூட்டரை விட வேகமாக சிந்திக்க துவங்கியது. பிருத்வி, என்னை இஃப் யூ டோன்ட் மைண்ட் வீட்டில் டிராப் செய்ய முடியுமா? ஓ, உனக்கு கோவிலுக்கு போகணும் இல்ல? சரி, தோ எக்மோர் வந்துடுச்சு, இங்கேயே இறக்கி விட்டுடுப்பா. நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன், உனக்கு டைம் ஆச்சு. இவர்கள் வாழ்வில் தினம் தினம் ஆட்டோவில் செல்பவர்கள் தான் என்றாலும் அந்த நிமிடம் அவரை அப்படி விடுவதற்கு மனம் இல்லை அவனுக்கு. கொண்டு வந்து விடுகிறேன் என்று பொறுப்பேற்று கொண்டு இப்படி நடுவழியில் இறக்கி விடுவது தப்பு என்ற ஒரு காரணம்தான் என்று தனக்குத்தானே கற்பித்து கொண்டு, இல்ல சார், இப்போது டைம் 10 தான், உங்களை விட்டுட்டே போறேன். முடிக்கவில்லை, அவர் போன் அடித்தது. ஒரு நிமிடம் பேசியவர் போனை கட் செய்து விட்டு, பிருத்வி, என்னை இங்கே எக்மோர்ல அசோகா ஹோட்டல் கிட்ட இறக்கி விட்டுடுப்பா, ராம் வண்டி அனுப்பிட்டானாம் என்று சொல்ல அவன் ஒன்றும் பேசாமல் மீதி தூரத்தை கடந்து அவரை இறக்கிவிட்டு, சார், முடிந்தால் அவசியம் வாங்க கோவிலுக்கு. வேற ஒன்றும் விழா என்று பெரிதாக செய்யவில்லை, வந்தால் அம்மா சந்தோஷப்படுவாங்க என்று அப்பாவை பற்றி குறிப்பிடாமலே ஒரு சிறு தலையசைப்புடன் அவரது நன்றியை பெற்றுக்கொண்டு அந்த இடத்திலிருந்து குழப்பமான மனநிலையுடன் விரைந்து விட்டான். டிரைவர் இவரை பார்த்ததும் அங்கே நிறுத்தி வைத்திருந்த காரை எடுத்து இவர் அருகில் வர அவனிடம் ஒரு இடத்தை சொல்லி அங்கு முதலில் போக சொன்னார் சந்தானம். வீட்டுக்கு போன் செய்து வசுவிடம் ஓரிடத்திற்கு போக வேண்டும், அதனால் கிளம்பி ரெடியாக இருக்கும்படி சொல்லி அதே உத்தரவை ராம் மற்றும் சம்யுவிடமும் கூறினார்.
வீட்டுக்கு வந்த சந்தானம் தன்னுடைய அறைக்கு சென்று பட்டு வேட்டியும் சட்டையும் அணிந்து கொண்டு வர ஒரு சிம்பிள் பட்டுப்புடவை கட்டியிருந்த வசு அவர் அருகே வந்து கணவனின் முகம் நோக்கினாள். எங்க போக போறோம் என்ற கேள்வியுடன். வசு, நேற்று நம்ம நடராஜனை பார்த்தேன். அதாம்மா நம்ம ஜோசியர். அவர்கிட்ட நம்ம பசங்க ஜாதகம் கொடுத்திருந்தோம் இல்லையா? ஏதோ தோஷம் இருக்காம். அதான் நம்ம சம்யுவுக்கு கூட வர்ற இடமெல்லாம் தட்டி போகுதுன்னு சொன்னார்மா. அது உடனடியா பரிகாரம் செய்யணுமாம். அதான் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னார். எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அவ்வளவு நல்லதாம். அதான் எதுக்கு நல்ல காரியத்தை தள்ளி போடணும், இப்பவே போயிட்டு வந்துடலாம். ராமும் சம்யுவும் கூட வந்துருவாங்க. எந்த கோவில்னு சொன்னாரா அவரு? மனதில் ஒரு நப்பாசை. ஒருவேளை அது கற்பகாம்பாள் கோவிலாக இருக்குமோ? அப்படித்தான் இருக்க வேண்டும். சென்றால் கௌசியின் திருமண நாளுக்கு வாழ்த்து விட்டு வரலாம். குறிப்பிட்டு எதுவும் சொல்லலை. எனக்குத்தான் பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்யலாம்னு தோணுது. நீ என்ன சொல்ற? இல்ல, நாம கற்பகாம்பாள் கோவிலுக்கு போய் ரொம்ப நாளாச்சே, அங்க போகலாமா? தயக்கத்துடனே வந்தது பதில் கேள்வி. இல்லம்மா, லட்சுமியை பார்த்துட்டு வரலாம். அப்போதுதான் ஒரு கத்வால் புடவையில் பளிச்சென்று வந்த கேவி. லட்சுமி இல்லைனா பரவாயில்லை, கற்பகாம்பாளும் லட்சுமியும் சிஸ்டர்ஸ் அண்டர்லா. சோ கற்பகாம்பாள் கோவிலுக்கே போகலாம் என்றாள். சமயத்துக்கு உள்ளே நுழைந்த சம்யு, பாட்டி அது சிஸ்டர்ஸ் அண்டர்லா இல்ல என்று சரி செய்ய ராம் அவன் பங்குக்கு கேலியில் இறங்கினான். அண்டர் விச் லா பாட்டி? ஹை கோர்ட்டா இல்ல சுப்ரீம் கோர்ட்டா? அட போடா, அது சூப்பர் ஹை கோர்ட். லக்ஷ்மியும் பார்வதியும் உறவுதான். வானத்தில தேவலோகத்தில இருந்தா அது சிஸ்டர்ஸ் ஓவர்லா. பட் நாம பார்க்க போறது பூலோகத்துல. சோ அது சிஸ்டர்ஸ் அண்டர் லா தான். அப்படித்தான் படிச்ச நான். மற்றவர்கள் இவளின் விளக்க உரையை கேட்டு சிரிக்க துவங்க. சரி, அதை விடு, நாம மயிலாப்பூருக்கே போகலாம். எனக்கு கூட அந்த அம்பாளிடம் ஒரு குறை இருக்கு என்றார். யூ டூ கேவி, வாட் அ சர்ப்ரைஸ். உங்களை பார்த்துதான் அந்த அம்பாளுக்கும் குறை இருக்கும். நாம சாதுவாக படைத்த பெண் இனத்தின் இந்த பிரதிநிதி இப்படி மாறிட்டாங்க என்று அடிக்க வந்த பாட்டியை சமாளித்து கைகளை தூக்கினாள் சம்யு. ஏண்டி, அதே அம்பாள் காளி ரூபத்தில் இல்லையா? சாதுவுக்கு சாதுவாகவும் பூலான் தேவிக்கு கிரண் பேடியாகவும் அவதாரம் எடுப்பாள் அவள். அம்மா, நீங்க ரெண்டும் இல்லை. சாதுவா நீங்களா? நோ சான்ஸ். கிரண் பேடி வேணும்னா பூலான் தேவின்னு சொல்லலாம். இது வந்ததும் அங்கே அசாத்திய அமைதி நிலவியது. ஏனென்றால் சொன்னது திருவாளர் சிம்ம சொப்பனமேதான். ஏன் தம்பி, நீ கூட இந்த சிறுசுங்களோட சேர்ந்து என்ன கேலி செய்யற? எப்போதிருந்து இந்த கெட்ட பழக்கம்? வரவழைத்து கொண்ட ஆதங்கத்துடன் கேட்ட கேவியை பார்த்து அனைவரும் நகைக்க, வசுவுக்கு தன் கணவருக்கு என்ன ஆயிற்று என்று புரியவில்லை. இன்னமும் கற்பகாம்பாள் கோவிலுக்கு சரி என்று சொல்லவில்லையே. அவள் கவலை அவளுக்கு. எந்த கோவிலுக்கு போறோம்? அதான் அம்மா சொல்லிட்டாங்களே, மயிலாப்பூர் போகணும் என்று. எனக்கு அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போகணும்னு தோணுது. சரி, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அவர் போக வேண்டிய இடம் மயிலை என்றாலும் அதை இவர்கள் முன்னால் காண்பிக்க விருப்பப்படவில்லை. நினைத்த மாதிரியே எல்லாம் நடக்க மனதில் உற்சாகம் இருந்தாலும் அதை மற்றவர்கள் போல் வெளிப்படையாக காண்பிக்காது காருக்கு நடந்தார் சந்தானம். டிரைவரிடம் கண் காட்ட அவரும் காரின் பின்புறத்தை நோக்கி பார்வையை செலுத்த ஒரு சிறு தலையசைப்புடன் அதை ஆமோதித்து காரில் ஏறினார். ராம், நீயே வண்டி எடு, நம்ம சதா இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போக வேண்டும் என்றார். என்று சொல்லிக்கொண்டே அவரது இன்றைய செயல்கள் வினோதமாயிருந்தாலும் கிடைத்த வாய்ப்பை நழுவவிட மனம் இல்லாமல் ராம் சந்தோஷத்துடன் வண்டியை எடுத்தான். மனதில் இன்னும் சிறிது நேரத்தில் தனது சுஜியை காணப்போகிறோம் என்ற உற்சாகத்தோடு. அவனுக்கும் தெரியுமே, அன்று சுஜி குடும்பம் அங்கே கோவிலில் இருக்க போவது. எந்த தெய்வ சன்னிதானத்தில் அவளை உணர்ந்து கொண்டானோ அதே இடத்தில் அவளது மனப்பூர்வமான சம்மதம் கிடைக்கும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை இருக்க காரை விரைவாக செலுத்தினான். அங்கே கோவிலில் சிறப்பு அபிஷேகம் முடிந்து வரதன் கௌசி பெயர்களில் அர்ச்சனையுமே முடிந்தது. அம்பாளுக்கு சாத்தியிருந்த மாலையை வரதன் கையில் கொடுக்க பிருத்வியும் சுஜியும் உந்த கோந்து அதை வழிமுறை செய்ய
வெட்கப்பட்டு கொண்டே அதை மனைவி கழுத்தில் அணிவிக்க மனையாளோ சிவந்த முகத்தை குனிந்தவாறு மறைத்து கொண்டாள். வரதன் சும்மா இல்லாமல் மாலை போடும் சாக்கில் அவளது கழுத்தில் தனது ஆள்காட்டி விரலால் ஒரு கோடு கிழித்து பின் காது மடல்களையும் உரச கௌசி இப்போது சிவந்த முகத்தை மேலே நிமிர்த்தி அவரை முறைத்தாள். என்ன இது, இந்த வயதில், அதுவும் இந்த இடத்தில் என்ற குற்றச்சாட்டு கண்ணில் இருக்க அபூர்வமாக பெரிதாக சிரித்தார் வரதன். அவர் மாலையை மனைவியின் கழுத்தில் போடுவதற்கும் சந்தானம் குடும்பம் உள்ளே நுழைவதற்கும் சரியாக இருக்க இவர்களை பார்த்தும் பார்க்காதது போல சந்நிதிக்கு சென்று மக்கள் இருவர் பெயரிலும் அர்ச்சனை செய்ய சொன்னார் சந்தானம். தயங்கி தயங்கி பார்த்தவாறே அவரை தொடர்ந்தாள் வசு. பின்னாலே வந்த கேவி எதை பற்றியும் கவலைப்படவில்லை. ஹாய் கம் மேன், என்ன நடக்குது இங்க என்ற கூக்குரலோடு சொன்னது. கம் மேன் மாதிரி ஒலிக்க சந்தானம் அம்மாவை திரும்பி நின்று முறைத்தார். இவர்கள் வரப்போவதை சம்யு வழியில் குறுஞ்செய்தி மூலம் தெரிவித்திருந்தபடியால் கோந்துவுக்கு இவர்களது வருகை வியப்பாக இல்லை. கனகு, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வாப்பா சுந்தரம், நல்லா இருக்கியா? உடம்பு சுகமா இருக்கிறாயா? ரத்த கொதிப்பெல்லாம் கண்ட்ரோல்ல இருக்குதானே என்று கேட்க அப்பாவுக்கு தெரியாமல் ராம் சிரித்தான். கீழே குனிந்து கையில் வைத்திருந்த அர்ச்சனை தட்டில் இருந்ததை தாங்கள் கொண்டு வந்த பைக்கு எடுத்து வைத்து கொண்டிருந்த சுஜி முதலில் இவர்கள் பேசியதை கண்டு கொள்ளவில்லை. யாரோ தாத்தாவுக்கு தெரிந்தவர்கள் போலும் என்ற எண்ணத்தில். ஆனால் அதை வைத்துவிட்டு நிமிர்ந்த போதுதான் சிரித்த முகத்துடன் இருந்த ராம் கண்ணில் பட அப்படியே அதிர்ந்தாள். கையில் இருந்த காலி அர்ச்சனை தட்டு கீழே விழ அதை ஒரே எட்டில் கீழே விழாமல் பிடித்தான் ராம். கண்ணோடு கண் இணை ஒன்றை ஒன்று கவ்வி உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அங்கே அண்ணல்தான் நோக்கினார். அவள் கண்ணிலோ கனல். ஏனடா இந்த பாராமுகம் இத்தனை நாளாய் என்ற கேள்வியோடு. பிருத்வி தாவி அவளிடம் வர வரதன் கவனம் தந்தையிடமிருந்து மகளுக்கு தாவி பின் சிரிப்பு இப்போது உதட்டில் மட்டுமே குறைந்து கொண்டு இருந்த ராம் முகத்துக்கு தாவியது. அன்றைய நிகழ்வுக்கு பிறகு இன்றுதான் மகளும் ராமும் சந்திக்கிறார்கள் என்பது தெரிய மகளை கூர்ந்து பார்த்தார். அங்கே அந்த வேளையில் அவர்களை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மனைவியின் செயலோ இது என்று அவளை பார்க்க அவள் வசுவிடம் ஜாடையாக ஏதோ மௌனமாகவே பேசுவதைக் கண்டு இவர்கள் விஜயத்திற்கு கௌசிதான் காரணம் என்ற முடிவுக்கு வந்தார். இங்கே முறைக்கவா முடியும்? கேவியும் கோந்துவும் உரையாட ஆரம்பிக்க வேறு வழி இல்லாதது போல சந்தானமும் அருகே வர எத்தனிக்க, பரவாயில்ல, நாங்க வெளியில பிரகாரத்துல தான் இருப்போம், நீங்க அர்ச்சனை முடிச்சுட்டே வாங்க என்று பொதுவாக சொல்லிவிட்டு வரதன் தன் குடும்பத்தினரை வெளியில் வருமாறு சொல்ல அதே முறைப்புடன் சுஜியும் அவரை தொடர்ந்தாள். ராமை தாண்டும் போது அன்றைய நினைவில் தரையில் கவனத்துடன் கால் பதித்து மெதுவாக செல்ல அவனை தாண்டும் போது அவன் இரு கையையும் விரித்து தலை சாய்க்க முறைப்பு கூடியது அவளுக்கு. என்ன வேண்டி இருக்கிப்போ? அன்னைக்கு சகட்டு மேனிக்கு வீட்டுல அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க என்ற நினைப்பு கூட இல்லாம வந்து எதையோ உளறிட்டு போக வேண்டியது. என்னவோ அவனுக்கு நான் தான் எல்லாம், நான் இல்லாவிட்டா எதிர்காலமே இல்லைன்னு பேனாத்திட்டு போனதுதான். என்னடா நம்ம ஆளு இவனுக்காக அப்புறம் வாழ்நாள்ல ஒரு முறை கூட ஐயோ இவனை கல்யாணம் பண்ணி கொண்டதால் நம் கனவு எல்லாம் நடக்காம போச்சேன்னு இருக்க கூடாதுன்னுட்டு ஃப்ரெண்ட்ஸ் வராத போதும் கண் காணாத காஞ்ச தேசத்துக்கு போயிட்டு வந்தால் ஐயா ஏர்போர்ட் கூட வரமாட்டாராம். ஏன் பிருத்வி கூட தினம் தினம் வேலை செய்யறான் தானே? வாயை திறந்து அன்னைக்கு கேட்ட ஒருத்தனால பிருத்வி கிட்ட எப்ப வரப்போறான்னு கேட்டு என்னை பார்க்க வரக்கூடாதாக்கும். எல்லாம் வெளி வேஷம். அப்பா எப்போதும் சொல்வதுதான் சரி, எல்லாம் பணக்கார திமிர். ஏதோ அன்னைக்கு இவங்கிட்ட நான் வழியிலைன்னு எப்படியும் என்னை சாய்க்கணும்னு பிளான் பண்ணி செஞ்சிருக்கான். ஏண்டி முட்டாள் பெண்ணே, அப்படின்னா அவன் எதுக்கு உங்க வீட்டுல வந்து அப்படி சொல்லுவான்? அவ்வளவு தைரியமா செய்த தவறை ஒத்துக்கொண்டு அவள் அப்பாவிடமே உங்கள் மகளை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்றால் அது உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. வாதிட்ட குரலை குரல் வளையிலேயே அமிழ்த்தி முறைப்பை பெரிதாக்கினாள். இவர்கள் வெளியில் வந்தவுடன் பிருத்வியும் வரதனும் ஏற்பாடு செய்திருந்த அன்னதானத்தை பற்றி விசாரிக்க
கோவில் அலுவலகத்துக்கு செல்ல கௌசி ஆவலுடன் கோந்து அருகில் வந்தாள். மாமா, உங்களுக்கு தெரியும் தானே இவங்க வரப்போறது? சொல்லவே இல்லையே. கேட்ட குரலில் ஆதங்கத்தை விட உவகையே அதிகம் இருக்க கோந்து கண் சிமிட்டினார். சர்ப்ரைஸ் மருமகளே, இன்னைக்கு நிறைய சர்ப்ரைஸ் போல இருக்கு. என்னைக்கும் இல்லாத திருநாளா என் மகனுக்கு கல்யாண நாள் நினைவுக்கு வந்து ரொமான்ஸ் எல்லாம் கோவில்னே பார்க்காம கலக்கறானே, அவனை இப்படி பார்க்க சந்தோஷமா இருக்குமா? போங்க மாமா, இருங்க, அவரும் வந்துடட்டும். உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். இருக்கட்டும் கௌசி, இங்க வேண்டாம். கோவில்ல கடவுளை தவிர வேறு கார் காலிலும் விழக்கூடாது. எல்லாம் வீட்டுல பாத்துக்கலாம். அவர் சொன்னது அப்போதுதான் மூல சந்நிதியை விட்டு வெளியில் வந்து கொண்டிருந்த சந்தானத்தின் காதுகளில் விழ அவருக்கு சப்பென்று ஆனது. இப்படி ஒன்று இருக்கிறதோ, தெரியாமல் போச்சே. நம்ம பிளான் சரியாக வராது போலிருக்கே. இங்கே கோவில்ல வச்சு 2 ஜோடியையும் ஒன்றாக அந்த முசுடு காலில் விழ வைக்கலாம் என்று யோசனை செய்து வைத்திருந்தோமே. இப்போ அதை மாத்தி யோசி. சுஜியை அப்போதுதான் கவனித்தார். இவர்கள் பக்கம் திரும்பாமல் எங்கோ வானத்திலும் திருட்டுத்தனமாக ராம்புறமும் அவள் கண்கள் அலை பாய்வதை உணர்ந்து உள்ளுக்குள் சிரித்து கொண்டார். இவளை பார்த்து ராம் முதலில் வேறு இனம், பின் ஜெயின் என்று நினைத்தது எல்லாம் நிழல் படம் போல் உலா வர கூடவே சிரிப்பும் வந்தது. பாவம் பையன், ரொம்பவே கஷ்டப்பட்டு லவ் பண்ணி இருப்பான் போல. அவருக்கே தன்னை நினைத்து ஆச்சரியமாக இருந்தது. 6 மாதம் முன்னர் இப்படி இவரே வரதன் பசங்களுக்கு தன்னுடைய மக்களை ஜோடி சேர்க்க நினைப்பார் என்று யாராவது சொல்லி இருந்தால் முதலில் அவர்களை நாடு கடத்திவிட்டுத்தான் மறுவேளை பார்த்திருப்பார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.